திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் 2025 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்று சிறப்பிக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காலை 11:24 மணி முதல் ஜனவரி 13 காலை 10:38 வரை நீடிக்கிறது. பௌர்ணமி நாளில் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் விரதம் இருப்போர் காலை 6:30 மணி முதல் காலை 7:30 மணி வரை நல்ல நேரமாகவும் கவனிக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் நடராஜருக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை நடத்தலாம். நடராஜர் ஆலயங்களில் நடக்கும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். திருவாதிரை விரதம் என்பது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கும் விரதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் திருவாதிரை விரதம் எடுத்து சுமங்கலிகள் தங்கள் தாலியினை மாற்றி சிவபெருமானை வழிபட்டால் தங்களின் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை மாங்கல்யம் நோன்பு என்றும் சொல்வார்கள். பெண்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதற்கு அருகம்புல் வைத்து விபூதி, சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து விநாயகருக்கு முன் தாலி சரடு வைத்து சுமங்கலி பெண்கள் விநாயகரை வழிபடுவார்கள். இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய 18 வகையான காய்கறிகளில் சமைத்து திருவாதிரை களி செய்து பச்சரிசியில் அடை செய்தும் விநாயகருக்கு படையலிட்டு வழிபடுவார்கள். பின் சுமங்கலி பெண்கள் நிலவு தரிசனம் செய்வார்கள். பின் தாலி கயிறை மாற்றிக் கொள்வார்கள். இறுதியாக நோம்பிற்கு வந்தவர்கள் விருந்து உண்டபின் அனைவரும் விரதமிருந்த பெண்ணை தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். இந்த திருவாதிரை விரதம் நாளில் கணவன் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிட வேண்டும். தங்கள் கணவனிடம் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கலாம். எவரெல்லாம் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவசத்தின் அருள் கிட்டும். அதேபோல் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் வரமும் தங்களுக்கு கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து இறைவனை வழிபடலாம். இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி படைத்து சாப்பிடலாம். ஆருத்ரா தரிசனம் பார்க்க சிவ ஆலயம் செல்லலாம்.